மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அறிக்கையை பற்றி நாம் பார்த்துட்டு வந்தோம். அறிக்கை செய்வதன் மூலமாக எப்படிப்பட்ட நன்மைகள் ஆசீர்வாதங்கள் தேவன் நமக்கு தருகிறார் என்பதை நாம் பார்த்து வருகிறோம். ஆகவே இந்த நாளில் கூட அந்த அறிக்கையின் மூலமாக என்ன நன்மைகள் நடந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். பாருங்க, வாசிங்க. மனுஷருக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷருக்கு முன்பாக என்னை மறுதலிக்கிறவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவுக்கு முன்பாக மறுதலிப்பேன். நல்லா வாசிங்க உணர்வாட்டி அந்த வசனத்தை. மனுஷருக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவுக்கு முன்பாக அறிக்கை பண்ணுவேன். நல்ல ஒரு அற்புதமான வார்த்தையை ஆண்டவர் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, மனுஷனுக்கு முன்னால என்ன அறிக்கை செய்யறியா, அப்ப நானும் உன்னை பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு முன்னால அறிக்கை பண்ணுவேன். ஆனா என்ன அர்த்தம்? எப்படி அறிக்கை பண்றேன் இயேசுவை? அதை தான் நான் சொல்ல வரேன். இந்த நாளில் நல்லா கவனிக்கிறேன். போன வாரமா அதை பத்தி தான் வாயினால் அறிக்கை பண்ணும்போது ரட்சிக்கப்படுவான் என்று நம்ம பார்த்தோம். வாயினால் அறிக்கையிட்டவர்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டார்கள்? ஏன்னா அந்த வார்த்தை ஒரு உறுதியான வார்த்தை. வருத்துக்கு முன்னாடியே, ஒரு உபத்திரங்கள் வருத்துக்கு முன்னாடியே சொல்ல வேண்டிய வார்த்தை தான். கர்த்தர் பார்த்து கொள்வார். ஒரு தீங்கு வருவதற்கு முன்பாக நாம் சொல்லக்கூடிய வார்த்தை, எது வந்தாலும் கர்த்தர் என்னை நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என்னை ஆசீர்வதிப்பார் என்று அந்த அந்த என்ன வார்த்தை, எதிர்மறையான வார்த்தை சொல்லும் பொழுது தேவன் நிச்சயமா நம்மளை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார் என்பதை பார்த்தோம். இந்த நாளில் கூட என்ன பார்க்குறோம்னா, மனுஷனுக்கு முன்னால அறிக்கை பண்ணனா அப்போ மனுஷனுக்கு முன்னால கடவுள் நம்மளை டாப்பா வைப்பாருன்றதான் அர்த்தம். அது விளக்கம், பெரிய விளக்கம். நான் உங்களுக்கு புரிந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த 3/4 மணி நேரத்தில் சொல்ல முயற்சி எடுக்கிறேன். பெரிய விளக்கம் என்னன்னா, மனுஷனுக்கு முன்னால நீ கடவுளை அறிக்கை பண்றியான்னு தான் பார்ப்பார். இதுதான் விஷயம். இப்போ மனுஷனுக்கு முன்னால கடவுளை அறிக்கை பண்ணாம மறுதலிக்க கூடாது. எப்படின்னாக்கா, ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். பேதுருன்ற ஒரு மனுஷன் இருந்தாரு. இயேசுவை பிடிச்சிட்டாங்க. பிடிக்கிறதுக்கு முன்னாடி கூட போர் சேவகன் காதை வெட்டிட்டாங்க. அப்படியே அவன் எதிர்க்க காதை எடுத்து ஒட்ட வச்சு அற்புதம் பண்றாரு. அந்த நேரத்துல கூட இப்படிப்பட்ட ஒரு அற்புதங்கள் செய்த இயேசுவை பிடிச்சிக்கிட்டு போய் உட்கார வச்சிருக்காங்க. அப்ப அங்க இருக்கிறவங்கள ஒருத்தர் அந்த பேதுருவை பார்த்து கேட்கறாங்க, நீயும் அவர் கூட இருந்த ஆள் தானே? ஐயோ, அவன் யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு மறுதலிக்கிறான். ஒரு மனுஷன் கேட்கறான், ஒரு மனுஷி கேட்குது. அப்போ என்னன்றாங்க, இயேசுவை ஆமா அவர் என்னுடைய தேவன், என்னை ரட்சித்தவர் அப்படின்றத சொல்லாம அவன் என்னன்றான், யாருன்னே தெரியாது இயேசு. அப்ப அங்க மனுஷனுக்கு முன்னால இவன் என்ன பண்றான்? மறுதலிக்கிறான். ஆண்டவர் அவனை பார்க்குறான், அடா பாவியா, என் கூடவே சுத்தினான், என் கூடவே இருந்தான், என் கூடவே எல்லாம் பண்ணான், கட்சியில் என்ன மறுதலிக்கிறான்னு சொல்லி ஃபீல் பண்றேன். இதே மாதிரி 3 தடவை அவன் மறுதலிச்சுட்டு அப்புறம் தான் போய் மனம் கசந்து அழுதுறான். ஐயோ, நம்ம அப்படி செஞ்சிட்டோமே, தப்பாச்சேன்னு சொல்லி மனம் கசந்து அழுவான். இப்போ இதை தான் மனுஷனுக்கு முன்னால மறுதலிக்கு. இதே ஒரு சம்பவம் ஒரு இடத்துல நடக்குது பாருங்க. தானியேல் என்ற ஒரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம். தானியேல் என்ற ஒரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். ராஜாவை நோக்கி 15 வாசிங்க. இப்பொழுதும் எக்காலும், நாகாசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகல விதமான கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும் பொழுது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாய் இருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருந்தீர்களாகில் அந்த நேரமே எரிகிற அக்கினி சூளையின் போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன். நல்லா கவனிங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற இந்த 3 பேர் கிறிஸ்தவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானஸ்தானம் எடுத்துங்க. பழைய ஏற்பாட்டில் அப்படியெல்லாம் இருந்ததா சார்? ஆண்டவரை விசுவாசித்தாலே அப்ப நீ விசுவாசி தான் இல்லையா? நல்லா கவனிக்கணும். அப்ப இவங்க ராஜாக்கு முன்னால கொண்டு போய் நிறுத்துறாங்க அந்த ஊர் ஜனங்க. ஏன்னா அந்த ஊர்ல ஒரு பெரிய சட்டம் போடப்பட்டிருக்கிறது. என்ன சட்டம்னா, 130 முழம் உயரத்துல ஒரு சிலையை உண்டாக்கி இந்த சிலையை வணங்கணும் அப்படின்னு அந்த நாட்டுக்கு அந்த ராஜா சட்டம் போட்டிருக்கிறாரு.
இப்போ இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அங்கே வணங்குங்க. அப்போ அந்த ராஜா சொல்கிறான், அவங்கள பிடிச்சின்னு வந்து முன்னாடி நிற்க வச்சுக்கிறாங்க. அப்போ அந்த ராஜா சொல்கிறான், என்ன சொல்கிறான், இப்போ உங்களுக்கு லாஸ்ட்டு சான்ஸ் தரேன், நீங்கள் வந்து என்னை சிலையை வணங்கலை, இப்போ திருப்பியும் உங்களுக்காக ஒரு டைமு வாசிக்கிறேன், ஒரு கீத வாத்தியங்களை வாசிக்கிறேன், எக்காலத்தை வாசிக்கிறேன், சுரமண்டலத்தில் வாசிக்கிறேன். இப்படி எல்லா கீத வாத்திய சத்தங்களை நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து நான் பண்ணி வச்சிருக்கிற இந்த சிலையை பணிந்து கொண்டா ஆயத்தமாக இருந்தால் நல்லது. இல்லை அப்படி பணிந்து கொள்ளாமல் போயிட்டீங்கன்னா எரிகிற அக்னியில் உங்களை தூக்கி போடுவேன். என் கைக்கு உங்களை தப்பிக்கிற கடவுள் யாருன்னு பார்த்துடுறேன். பார்த்து சொல்கிறான் அந்த ராஜா. அப்போ இவருங்க என்ன சொல்கிறாங்க, அந்த நிலைமை எப்படி இருந்து அந்த நேரத்தில் நீங்களா இருந்தால் நானாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? நல்ல யோசனை பண்ணு. இந்த பார், நீ நான் வச்சுக்கிற சிலையை நீ வணங்கலைன்னா உன்னை தூக்கி நெருப்பில் போட்டுருவேமா அப்படின்னு சொல்கிற நேரம் நெருப்பையும் எரியுது, சிலையும் நிற்குது, ராஜா இந்த கட்டளை இடுறாரு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பயந்து போய் டக்குன்னு வணங்கிடலாம். விடு, ஆண்டவர் தானே, கிருபை தானே, விடு, எப்படியாவது ஆண்டவரே இந்த நேரத்தில் எப்படியாவது என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு டப்புன்னு நம்மளாம் அந்த என்ன பண்ணுறோம், ஒரு சாரி கேட்டு அந்த சிலையை வணங்கிட்டு தொட்டு கும்பிட்டு விட்டுரு. இதுதான் மறுதளிக்கிறது. அந்த மாதிரி செஞ்சோம்னா மறுதளிக்கிறது. கடவுளே இல்லைன்ற மாதிரி ஆக்கிடும். அந்த இடத்துல இவர் இல்லை கடவுள்ன்ற மாதிரி ஆக்கிடும். அப்போ அந்த நேரத்தில் இவங்க செய்கிற காரியம் பாருங்க. அடுத்த வசனம் 16ஆம் வசனம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லையா? ராஜா கிட்ட சொல்ற போல்டான வார்த்தை பாரு. ராஜா கிட்ட சொல்ற ஒரு போல்டான வார்த்தை. இந்த பார், நீ வணங்குன்னு சொன்னா நாங்க வணங்குற மாதிரி எல்லாம் கிடையாது. அதுதான் போல்டான அறிக்கை பண்ணும். நீ சொன்ன சட்டத்தெல்லாம் நான் கடைபிடிக்க மாட்டேன், நான் மிஞ்சி போனா என்ன செய்யப்பட்ட நெருப்பில் தான் போடியா அப்படின்னு சொல்றான். அல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்க. சொல்றான், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உங்களுடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். இன்னும் அறிக்கை வார்த்தை பாருங்க. இதுதான் சொல்லணும், அதான் சொல்லணும். நாங்கள் ஆராதிக்கிற கடவுள், நான் கும்பிடுற கடவுள், நான் வணங்குற தெய்வம், என்ன ரட்சித்த கடவுள், என்ன மீட்டெடுத்த தேவன். ரட்சிப்பு என்பது நான் சொன்னேன் இல்லையா, ஆர்சி பைபிளில் மீட்புன்னு இருக்குது, இங்கிலீஷ் பைபிளில் சால்வேஷன் இருக்குது, தமிழ் பைபிள் நம்ம வாசிக்கிற பைபிளில் ரட்சிப்புன்னு இருக்குது. சால்வேஷன், மீட்பு, ரட்சிப்பு. அப்புறம் என்ன, நான் அதுலேருந்து காப்பாற்ற வல்லவர் அப்படின்றத. உனக்கு ஒரு சோதனை வரும்போது, கஷ்டம் வரும்போது, நெருக்கங்கள் வரும்பொழுது நீ அந்த நேரத்தில் மனுஷனுக்கு முன்னால் கடவுளை அறிக்கை பண்ணுறியான்னு பார்ப்பார். அறிக்கை நீ பண்ணும் பொழுது உன்னை காப்பாற்ற அவர் வல்லவராக இருக்கு. என்ன வார்த்தை, ஒரு நெருப்பு எரியுது, ராஜா கட்டளை எடுக்கிறான், ஊர் ஜனம் சேர்ந்து நிற்கிது, இவங்க 3 பேர் நிற்கிறாங்க கைதி போல. யோசனை பண்ணி இந்த நேரத்தில் நீங்களா நானா தான் தொப்புன்னு வணங்கி எம்மாடியே உயிர் தப்பிச்சா போதண்டான்னு நினச்சிப்போம். உயிர் கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் நிறைய கஷ்டம் சோதனை அதில் பாதிக்கப்படும். அதுக்கு பதிலாக அறிக்கையிட்டலாம் ஒரே வார்த்தை. அல்லேலூயா. அதனால தான் யோபு இவங்க எந்த அடிப்படையில் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்கன்னா, யோபு சொன்ன வார்த்தையை கடைபிடிக்கிறாங்க. யோபு சொன்ன வார்த்தையை படிச்சிருக்கிறாங்க. என்ன சொன்னார் யோபு? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன்னு சொன்னார் பாரு. அந்த யோபின் சரித்திரத்தை, அந்த புஸ்தகத்தை, யோபு சேர்ந்த அறிக்கையை இவங்க வாசிச்சதுனால தான் இப்ப இந்த ராஜாக்கு முன்னால கம்பீரமா சொல்றாங்க. ஏன்னா யோபு சொன்னான், வியாதியில சாகுற நேரத்துல சொன்னான், அவர் என்னை கொன்னு போட்டாடா, பரவாயில்லடா. எல்லாரும் கேட்கறாங்க, அவர் கடவுளா இருந்தாவும் 10 குழந்தைய அழிச்சிருப்பாரா? அவர் கடவுளா இருந்தாவும் உங்க சொத்து பத்தெல்லாம் போயிருக்குமா? அவர் கடவுளா இருந்தா உன் மனைவி உன்னை விட்டு போயிருக்குமா? அவர் கடவுளா இருந்தா உன் உடம்பெல்லாம் சொறி பிடிச்சிருக்குமா? அவர் கடவுளா இருந்தா உன்னை இவ்வளோ வாதிக்க விட்டுருப்பாரா கேட்டாங்க. அப்போதான் அவன் சொல்ற வார்த்தை. அது என்ன வார்த்தைனா, அவர் என்னை கொன்னு கூட போட்டார் சார், என்னை க்ளோஸ் கூட பண்ணிட்டேன், என்னை சாக கூட அடிக்கிட்டோம், அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன் நான். அவர் தான் என் தேவன், அவர் தான் என் ரட்சகர், அவர் தான் என் மீட்பர்னு இவ்வளோ ஆணித்தரமா சொல்றோம். எந்த நேரத்தில், சாகுற நேரத்தில் கூட சொல்றோம், அவர் என்னை பீஸ் பீஸா வெட்டி போட்டேன், துண்டு துண்டா ஆகட்டும், அவர் என்னை கொன்னு போட்டேன் சார் அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லும் போது தான் இன்னும் கிரேட் அதிகமாகுது அவனுக்கு. இன்னும் வார்த்தை ஆண்டவரை பிரமிச்சு போயிடுறாரு. இந்த நேரத்துலயும் ஒருத்தர் இந்த மாதிரி வார்த்தையை சொல்றாங்க, என் மேலே அபார நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க, இவ்வளோ நம்பிக்கை வச்சுக்கிறாங்க, இவ்வளோ உண்மையான ஒரு விசுவாசியா இருக்கிறாங்க, என்னை விடாம, என்னை விட்டுக்கிட்டு போயிடாம, என்னை மறுதளிக்காம. அங்க நிறைய யோபு ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து சொல்ற வார்த்தையில தான் யோபு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட சொல்ற வார்த்தை, அவர் என்னை கொன்னு போட்டாங்கடா. நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க, நண்பர்கள், தெரிந்தவர்கள் உங்ககிட்ட வந்து சொல்லலாம், இன்னுமா ஏமா அந்த கோயிலுக்கு போயினுக்கிறே, நீ விடு, அவ்வளோ கஷ்டப்படுறிய அப்படின்னு சொல்லலாம். நீ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னால சொல்லணும், பரவாயில்ல, அவர் என்னை எப்படி வேணாலும் நடத்திட்டோம், நான் அவரை விட மாட்டேன். அந்த வார்த்தையை நீ சொல்லி பார்த்தீங்கன்னா
அடுத்த வருஷத்துக்குள்ள உன்னை அந்த ஊர்ல வேற லெவல்ல கொண்டு வந்து வச்சிருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அறிக்கை செய்யறது ரொம்ப முக்கியம். அதனால தான் இவங்க, நான் தானியேலை வாசிக்கும் போது அதை, இந்த தானியேல்ல சாத்ராக் மேஷாக் இவ்வளோ போல்டா கம்பீரமா ஆணித்தரமா உறுதியா இருக்கிறாங்களே, இவங்க எதை பேஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தா யோபு சொன்ன வார்த்தையை இவங்க பேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவர் பொண்ணு போட்டாலும் நம்பிக்கையா இருக்கிற மேல. அதனால தான் கீழே சொல்றாங்க பாருங்க 18ஆம் வசனத்துல, விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின பொற் சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை, ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடுவது அப்படின்னு பயங்கரம் பண்ணது. அப்படி காப்பாத்தலனாலும் சரிறா, காப்பாத்தலனாலும் சரிறா வர்றா அப்படின்னு நான் வார்த்தை. அதனால தான் அந்த ஊரே அசைந்து போயிடுது பாருங்க. அதுக்கு பின்னால நடக்கிற சம்பவம். எப்போ இந்த வார்த்தையை ஒரு அறிக்கை இருறாங்களோ, எப்போ இந்த காரியங்கள் சொல்றாங்களோ, எப்போ இந்த காரியங்களை இப்படி கம்பீரமா சொல்றாங்களோ, அபார நம்பிக்கை உடையவர்களா இருக்கிறார்களோ, ஆண்டவர் கொஞ்ச நாள்ல அவங்கள டாப்பா தூக்கின்னு வந்தார். காப்பாத்திக்கணும். என்ன வார்த்தை. ராஜா சொல்றான், இப்போ உங்களுக்கு லாஸ்ட் சான்ஸ் தரேன், இப்போ நான் எல்லா மியூசிக்கும் வாசிக்க போறேன், எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வாசிக்க போறேன், நீங்க வாசிக்கும் போது கப்புன்னு கீழே விழுந்து சிலையை வணங்கிடுங்க, வணங்கினா நல்லது, இல்லைன்னு வச்சுங்க நெருப்புல தூக்கி போடும், என் கைக்கு உங்களை காப்பாத்துற ஆள் யாருன்னு பாத்துடுறேன்னு பயங்கர சவால் விடுறான். இந்த 3 பேர் இவருக்கு ராஜாவுக்கு பயங்கர சவால். நம்ம எல்லாம் தான் என்ன பண்ணுவோம், இவ்வளோ ஜனம் நிக்குது, எல்லாம் மூளைக்கு வரல, ஐயா வணங்க என்ன, ஐயா ஒரு நிமிஷம் உயிர்ந்து கீழே கும்பிட்டா என்ன ஐயா, இப்படி எல்லாம் சொன்னா அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும், எப்படி இருக்கும் யோசனை பண்ண. மூளைக்கு குரல் வந்தா என்ன பண்ணுங்க, வேற வழி இல்லாம. இன்றைக்கு விசுவாசிகளுக்குள்ள அதான் நடக்குது. அந்த வைராக்கியம் இல்லாததுனால்தான் பின்மாற்றம். தேவனை மனுஷனுக்கு முன்னால கடவுளை அசிங்கப்படுத்துற மாதிரி, கடவுளை அவமானப்படுத்துற மாதிரி இன்னைக்கு நடக்குது. வந்தாங்க சார், ஞானஸ்தானம் எடுத்தாங்க சார், ரட்சிக்கப்பட்டாங்க சார், பார்த்தா அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க, போய் அதை வணங்குறாங்க இதை வணங்குறாங்க கும்பிடுறாங்க சார். இதான் நிலைமையா மாறி எவ்வளோ ஒரு அவளை நிலை பார்த்தீங்களா. அப்போ கடவுள் மேலே உனக்கு என்ன வைராக்கியம் இருக்குது, என்ன பக்தி இருக்குது, அப்போ என்ன அவர் நீ என்னதான் நம்புறேன், அவருக்கு அந்த ஜனங்களுக்கு முன்னால் அவர் அறிக்கை பண்ணும். அப்போதான் கடவுள் பார்ப்பாரு. சின்ன சோதனை தான் அது, தாண்டு சார் எது நடந்தாலும் அந்த ஒரு வைராக்கியத்துக்கு வரணும் சார். நம்மெல்லாம் அந்த ஒரு வைராக்கியத்துக்கு வரணும். ஓனர் சொன்னார் பாருங்க, சபரிமலைக்கு போடுறாரு, தம்பி போன வருஷம் மாதிரி நல்லா கிராண்டா இன்னும் அன்னதானத்தை சூப்பராக போட போகிறோம், நீ வந்துருப்பேன். சான்ஸ் இல்லை சார். ஏன், நான் ஆண்டவர் பிள்ளை ஆயிட்டேன், ஏன் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்தானத்துக்கு. அன்னதானன்றது நல்லது தான், சாப்பாடு போடுற விஷயம். பட் அந்த உடைய சாமிக்கு பூஜை பண்ணிட்டு நீங்கள் செய்கிறதுனால நான் அதை ஈடுபடக்கூடாது, என்னை தொந்தரவுப்படுத்தாது. எங்கள் ஓனருக்கு வந்தது கோவம், பயங்கர கோவம், டென்ஷன் ஆயிட்டு தபார் நீ இல்லைன்னா அவ்வளோதான் அப்படி இப்படின்னாரு. நான் வரவே முடியாதுன்னு சொல்லிட்டு தீர்த்து சொல்லிட்டு, கடைசி நேரத்தில் அந்த நாட்கள் வருது, கூப்பிட்டு சொல்கிறார், நாளைக்கு நீ மட்டும் வரல அன்னதானத்துக்கு உனக்கு வேலையே கிடையாது. ஓகே, எப்படி இருக்கும் பாருங்க. எனக்கு அப்போ நிறைய தேவை இருக்குது. எங்கள் அம்மா அங்கங்கே சீட்டு வேற போட்டு வச்சுட்டுக்குது, சீட்டெல்லாம் கட்டணும், சம்பளம் வாங்கணும். யோசனை பண்ணி பாருங்க. இப்போ நான் வேலைக்கு போனாதான், இப்போ வந்து ஆளுன்றாரு என்னன்றது, நீ இது அன்னதானம் போகிறது என் கூட வரல உனக்கு வேலை கிடையாதுன்றார். எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? நீங்களா இருந்தால் என்ன பண்ணுங்க? எங்கள் அம்மா வேற எப்போ நான் சம்பளம் வாங்கி வரேன்னு காட்டினேன், ஏன்னா சீட்டு கட்டினண்டா அதை கட்டினண்டா இதை கட்டினண்டான்னுவாங்க. என்ன அப்படியே தலை சுத்தம் எனக்கு. யோசனை பண்ணி பாருங்க, எந்த தான் பெரிய சம்பளம் வேற எங்கள் வீட்டில். அப்போ நானும் எங்கள் தம்பி 2 பேர், மற்றவங்கெல்லாம் கல்யாணம் ஆகிட்டாங்க. யோசனை பண்ணி பாருங்க. அப்போ தான் நான் ஓனர்கிட்ட சொன்னேன், இதெல்லாம் யோசனை பண்ணி எங்கள் அம்மா என்னை திட்டுவாங்க கேட்பாங்க, எல்லாம் யோசனை பண்ணிட்டு நான் சொன்னேன், பரவாயில்ல சார், வேலை இல்லை நான், பரவாயில்ல சார், இப்போ நீ செஞ்சுருக்கிற சம்பளம் கூட உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், பரவாயில்ல சார், நீங்களே வச்சிங்க, என் பேரை சொல்லி அன்னதானமாக போடுங்க அந்த காசு எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு போய்கினேன்ட்டு வீட்டு போயிட்டு அன்றைக்கி நைட்டு சர்ச்சை பைபிள் எடுத்துட்டு போய் சர்ச்சில் உட்காந்து ஜபமாக பண்ணுறேன். ஆண்டவரே, நான் உன்னை ஏற்றுக்கொண்டதுக்காக வந்த சோதனை பற்றியா, இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், போன வருஷம் அன்னதானம் பண்ண, இந்த வருஷம் நான் ரட்சிக்கப்பட்டேன், இப்போ நான் அதை ஈடுபடக்கூடாதுன்னு சொல்கிறேன். அந்த ஆள் என்னை மதிக்க மாட்டேன்றான், இது பெருசாக நினைக்க மாட்டேறான், அவன் காரியமே பெருசாக பேசுகிறான், என்னை உண்டு இல்லைன்னு ஆகுறான், வேலை இல்லைன்ட்டான். என்ன பண்ணுறது? ஜபம் பண்ணேன். ஒரு நாள் அன்னதானம் முடிஞ்சிச்சு, 2வது நாள் அன்னதானம், 3வது நாள் முடிஞ்சிச்சு. சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் மலை ஏற போகிறாரு, ட்ரெயின் ஏறுறாரு, மலைக்கு போகிறதுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. தயவு செய்து சொல்கிறேன், நீ அன்னதானத்துக்கு வரலனாலும் பரவாயில்ல, போய் அந்த வேலையை மூடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் பாருங்க. அந்த வார்த்தையை சொல்லிட்டு அடுத்த அவர் அந்த ட்ரெயின் ஏறி போய் முடிச்ச பிறகு எல்லாம் டீமே போய் அவர் ட்ரெயின் ஏற்றுறாங்க. நான் மட்டும் வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணுக்கிறேன், பைபிள் படிச்சுக்கிறேன்.
அவர் ட்ரெயின் ஏற்றி முடிச்ச கையோட வீட்டுக்கு ஆள் வராங்க. வந்தவொடனே ஒரு கவர் கொடுக்குறாங்க. பார்த்தா என் சம்பளம் முழுசாகுது. நான் போனதால 3/4 மாசம்தான், முழு மாச சம்பளமே அதுல இருக்குது. அல்லேலூயா. அப்பதான் கர்த்தர் யார் என்பதை இன்னும் அதிகமா ருசிச்சு. இதுவே நான் போயிருந்தேன்னா அந்த முழு சம்பளம் கொடுத்துருப்பாங்க. அன்னதானத்துக்கு அவரே அவங்க எங்க கிட்ட வசூல் பண்ணாரு பாரு, உன்னால முடிஞ்சது போடுற அன்னதானத்துக்கு. அப்ப நான் முழு சம்பளமா கொடுக்கல, வேலை இல்லைன்னாரு, நீ போய் வேலையை முடினாரு. இப்படி எல்லாத்தையும் செய்தாங்க பாரு. இப்படியே நாட்கள் போனது. அடுத்த வருஷம் வந்தது. அப்போ நான் சொல்லிட்டேன், என்னை தொந்தரவு பண்ணாத இருந்தா உங்களுக்கு நல்லதுன்னு நான் சொன்னேன் பாரு. அதுல இருந்து அவர் இந்த ஓனர், எப்பா இவரை தொந்தரவு பண்ணாதீங்க, இவர் அல்லேலூயாவா ஆயிட்டாரு. என்னவா ஆயிட்டாரு? அல்லேலூயாவா ஆயிட்டாரு, அல்லேலூயா ஆயிட்டாரு. அப்படியே சொல்லி சொல்லி கட்சியில அம்மா அவரை தொல்லை, அவர் இயேசுநாதர் பிள்ளை ஆயிட்டாரு, அவரை தொல்லை கொடுக்காதீங்க, அவரை கூப்பிடாதீங்க, அப்பா நீ நல்லபடியா போய் உங்க சாமியை கும்பிட்டுப்பாங்க. அல்லேலூயா. அப்படியே நாட்கள் போனது. அதே மாதிரி ஆயுத பூஜை அது இதுன்னு வரும்போது நான் தான், ஏன்னா என்னுடைய பொருட்கள் அங்கே நிறைய இருக்கும். அந்த கம்ப்ரஸர் மிஷினு, கன்னு எல்லாமே பூஜை போடுவாங்க. நான் போக மாட்டேன் பாரு. உன் பொருளை நீ தானே பண்ண, ஆயுதத்துக்கு பூஜை அப்படின்னுவாரு. எல்லாம் நான் ஆயுதத்தை நான் ஜெபம் பண்ணிட்டு தான் ஆயுதத்தையே தொடுறேன், விடு சார் அப்படின்னு. அதே மாதிரி பூஜை எல்லாம் போட்டாலும் எனக்கு பொறிகள்ல அது இதுன்னு கொடுத்து அனுப்பார். கவர் எப்போனாக்கா சொல்லிட்டு சொல்லுவாரு, தம்பி ராசா நீ எப்போ அந்த ஆண்டவரை கும்பிட்டியோ அப்பவே நான் பூஜை எல்லாம் பண்றதில்ல, உனக்கு அப்படியே வந்தவொன்னே மூட்டை பிரிச்சு முதல்ல உனக்கு தான் எல்லாத்தையும் எடுத்து போட்டு வச்சுக்கிறேன் அப்படின்னா. அப்போ அந்த மனுஷர் முன்னால இயேசுவை அறிக்கை பண்ண கடவுள் மனுஷனுக்கு முன்னால என்னை உயர்த்திக்கிட்டே வந்தார். அல்லேலூயா. நான் நிறைய பேருக்கு ஹெல்ப்பரா இருந்தேன். அதே கம்பெனில எனக்கு சீனியரா இருந்தவங்க ஹெல்ப்பரா மாறினேன். அப்படி தேவன் என்ன உயர்த்தினார். இங்க அதை தான் யோபு சொன்ன வார்த்தையை இவங்க குறிப்பிட்டு அந்த வார்த்தையை படிச்சதுனால அந்த வார்த்தையை அவங்க மென்ஷன் பண்ணி சொல்றாங்க, நீ விடுவித்தாலும் சரி விடுவிக்காமல் போனாலும் சரி நாங்கள் ஆராதிக்கிற தேவனை தவிர வேற எதையும் வணங்க மாட்டோம். இப்ப இந்த 2 சம்பவத்தையும் நான் வாசிச்சிருக்கிறேன். யோபு சொன்னதையும் நான் படிச்சிருக்கிறேன். இப்ப சாத்ராக் மேஷாக் ஆபேத் சொன்னதையும் நான் படிச்சிருக்கிறேன். இப்ப நான் எப்படி பண்ணுவேன்? இதை விட டாப்பா பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இது 2 சம்பவத்தையும் படிச்சுட்டு நீ போய் தம்பி அங்க உயிர்ந்து வணங்குன்னா என்ன ஆகும்? அப்ப நீ மனுஷனுக்கு முன்னால கடவுளை அறிக்கை பண்ணல, மறுதளிக்கிறன்னு அர்த்தம், மறுதளிக்கிறன்னு அர்த்தம். அல்லேலூயா. பாருங்க அடுத்த வசனம் பாருங்க. அப்பொழுது நேபுகாத் நேச்சாருக்கு கடுங்கோபம்னா என்ன, ராஜாக்கு ரொம்ப அதிக வெறித்தனமான கோபம் வந்துடுச்சு. ராஜா மூஞ்சா மாறிடுச்சு. அந்த சூளையை சாதாரணமா சூடாக்குறத பார்க்கலாம் இன்க்ரீஸ் பண்ணுங்கடா, மகனை சூடு ஏத்துங்கடா, அதிகமா விடக்கூடாதுடா. இவங்களை எப்ப இந்த வார்த்தையை சொன்னான் விடவே கூடாது, இவங்களை தூக்கி பண்ணான், சூடு 7 மடங்கு ஆக்குனான். எத்தனை கட்டு பாருங்க, அவளை அவுத்துன்னு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளவு கட்டு போடுறாங்க. கடுமையா இருந்தபடினாலும் சூளையும் மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும் அக்னி ஜுவாலையானது இவங்களை தூக்கின்னு போன ஆளையே கொன்னுச்சான் பாரு. அவ்வளவு நெருப்பு அதிகமா இவங்களை தூக்கின்னு போய் போட போனானு பாரு. இவனுங்களை கொன்னுச்சான், செத்துட்டாங்களாமா நெருப்பு பட்டு. இவனுங்களை என்ன ஆச்சு பாரு. 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் விழுந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து மந்திரிமார்களை நோக்கி, 3 பேர் அல்லவா கட்டி நெருப்புல போட்டான், 4 பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவில உலாவுகிறதை காண்கிறேன், ஒரு சேதமும் இல்லை. அவ்வளவுதான். அப்பா அடி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ராஜா உக்காந்து பாக்குறான், 3 பேரை கட்டி போட்டான் இல்லையா. இப்ப 4வது ஒரு நபர் உலாத்தி நிற்கிறாரு. அந்த 4வது ஆளு தேவஸ்புத்திரருக்கு ஒப்பா இருக்கிறாரு, தேவ சாயில இருக்காரு. அவங்களுக்கு நெருப்புல ஒரு சேதம் இல்லைன்னு ராஜாவே பிரமிப்பாயிரும். யோசனை பண்ணி பாருங்க. தூக்கின்னு போனவங்க கூட செத்துட்டாங்க. ஆனா வாயில அறிக்கை செஞ்சவன் பாருங்க என்ன அறிக்கை. அதெல்லாம் பண்ணங்க முடியாது, கடவுளை தவிர வேற யாரையும் நாங்க கும்பிட அறிக்கை. அந்த போல்டான அறிக்கையில தான் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ
அந்த ஊரே அன்னைக்கு இருந்த அந்த பாபிலோன் நகரமே அதிர்ந்து போனது. அதனாலதான் இன்னைக்கு பைபிள்லயும் அந்த பேர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, சரித்திரமாயிருக்கிறது. ஏன்னா அவங்க வாழ்ந்த வாழ்க்கை அப்படியே தேவன் மேல் வைத்த அபார நம்பிக்கையும் விசுவாசமும் உறுதியும் அவர்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போய்விட்டது. உறுதி, அந்த உறுதி பெரிய லெவல்ல தூக்கின்னு போயிடுச்சு. இந்த உறுதி இல்லாத ஆத்மா தான் ஆண்டவர் பார்ப்பார். நீ என்ன மனுஷனுக்கு முன்னால அறிக்கை செய்யல, என் பேரை சொல்லல, என்ன எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கல, என்ன ஒரு உயர்வா பேசல அப்படின்னும் போது நம்மள தேவன் எப்படி பேசுவார், நம்மளை எப்படி காப்பாற்றுவார், நம்மளை எப்படி ரட்சித்துவார், நம்மளை எப்படி உயர்த்துவார்? எனக்கு காரணம் பாரு, நெருப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சோம் உயிருக்கு பயப்படாத அஞ்சா நஞ்சம் உள்ளவர்களாய் இருந்தார். அல்லேலூயா. இந்த வார்த்தை நம்மளுக்கு சொல்ல முடியுமா? ஐயோ அம்மா ஏதோ ஒன்று டக்குன்னு விட்டு எடுத்து போயினே இருக்கு. ஆனால் என் பாரு அப்படி சொல்லலை, அழகா கம்பீரமா விசுவாச வார்த்தையை சொல்லுதான். மனுஷனுக்கு முன்னால கடவுளை அறிக்கை பண்ணான், மனுஷனுக்கு முன்னால கடவுளை அறிக்கை பண்ணான். ஜீவனுள்ள தேவன் அவர், ஜீவிக்கிற தேவன் அவர், மரித்து உயிரோடு எழுந்தவர் அவர். அவருடைய நாமத்தினால நான் விசுவாசம் வைத்திருக்கிறேன், அவருடைய இரத்தத்தினால் என் பாவங்கள் கழுவப்பட்டிருக்கிறது, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். இதையும் அதையும் செய்ய கூடாது, நான் இவ்வளோ செத்தாலும் சாவறேங்க சார். அப்படி ராஜா சொல்றான், என் கைக்கு உங்களை யாரா தப்பு வைக்கிறா பார்க்கலான்னு. இப்ப ராஜாவே பிரமிப்பாய் ஏஞ்சி நிற்கிறான். எல்லாருக்கிட்டையும் சொல்றான், மந்திரிமார்கிட்ட எல்லாம் கேட்கறான், 3 பேர் தன்னடா போட்டான் கட்டி, 4வது ஒரு ஆள்கிறாரா உள்ளன்றான். ஏந்து போய் பார்க்கறான், 4வது ஆள் எல்லாம் சுதந்திரமா சுத்தி நந்துன்னு வந்துனுங்கிறான். யோசனை பண்ணி பாருங்க. அதுக்கு பிறகு அவங்க வெளியே வந்த பிறகு ஸ்மெல் பண்றாங்க, புகை நாத்தம் கூட அவங்க மேல அடிக்கல. அப்பதான் பாபிலோன் நகரத்துல இந்த 3 பேரும் பெரிய பெரிய போஸ்டிங்ல கவர்மெண்ட் வேலையில உட்கார வைக்கிறாங்க. அல்லேலூயா. பெரிய பெரிய அதிகாரிகளா உட்கார்றாங்க, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இதுல தானியேல் போஸ்டிங் பெரிய போஸ்டிங்கா மாறுது. காரணம் என்ன? கடவுளுக்கு முன்னால அறிக்கை செய்ய. என்ன காப்பாத்து வர்றா அதான் வார்த்தை, நடத்து வர்றா அதான் வார்த்தை. யாருன்னா உங்களை பார்த்து என்ன சொன்னா, ஐயோ உனக்கு நடக்குமா, இந்த மாதிரி ஆகுமா, நான் போல்டா சொல்லுங்க, நடக்குவா, நடக்கும். கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் செய்வார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் பாதுகாப்பார். அப்படி ஒரு வார்த்தையை சொல்லுங்க, அப்படி ஒரு வார்த்தையை கம்போஸ் பண்ணுங்க, அப்படி ஒரு வார்த்தையை ஒரு நம்பிக்கை உடையவர்களா சொல்லுங்க. நிச்சயமா மாறும், நிலைமை மாறும், எல்லாம் மாறும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த கால் போடுங்க, கடவுள் இருக்கிறார், கர்த்தர் என்னை பார்த்துப்பார், ஆண்டவர் என்ன, இயேசு இருக்கிறார், எனக்காக பாடுபட்டவர், ரத்த சிந்தினவர், எனக்காக உயிரியே கொடுத்தார்னா இதெல்லாம் தரமாட்டாரா? தருவார். அப்படி சொல்லு, அந்த வார்த்தையை அறிக்கை பண்ணு. கர்த்தர் நிச்சயமா பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்வார். செய்வார், கண்டிப்பா செய்வார். அந்த வார்த்தையை சொல்லு, அதான் விஷயம். அல்லேலூயா. அடுத்த ஒரு வார்த்தையை பாருங்க, பார்க்கலாம் பாருங்க.